ஹே, நீ எல்லாம் இப்பதாண்டி இப்படி பிளாக்மெயில் பண்ணலாம் கத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் கத்துக்குட்டி. என்கிட்டயே போட்டிக்கு வரியா? உன்னை எங்க எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும். போடி. ஓ வெங்கடேஷ் பட்டாயட பக. எங்களுக்கு எங்களுக்கு இருக்குடா. சூப்பர். பார்த்தா இன்னைக்கு நீ தாண்டா டாப் குக்கு. அம்மா சொன்ன இன்கிரிடியன்ட்லாம் முதல்ல எடுத்து வச்சிரும். அப்புறமா நீ அடுப்ப பத்த வை. கரெக்டா அவனே. அப்பனா மையமா சொன்ன லிஸ்ட்லாம் வரிசையா சொல்லு. முதல்ல மிளகு எடுத்துக்கோ. மிளகு ஓகே தாத்தா. அதான் கூட இதான் இதுல அம்மா எத்தனை மிளகுடா? 8டா. ஆஹா 7. ஏய் 7 8 கரெக்ட்டா சொல்லுடா. நீ என்னடா ஓம் பாட்டுக்கு போடுற? இல்லடா இவன் 8 சொன்னியா, நீ 7 சொன்ன. உங்க ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்துட கூடாதுன்னு மொத்தமா போட்டேன். டேய் அது எப்படா சரி வரும்? இவனே கூட்டி கழிச்சு பாடுறா, எல்லாம் சரியா வரும். என்னடா டிலி? நெக்ஸ்ட் 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 சீரகம். கரெக்ட். எடு. இதோ இருக்கு. சோம்பு. சோப்பா? கை கழுவு. இவங்கடா போறான். டேய் லூசு பையல சோம்புடா. டேய் நமக்கு சமைக்க தெரியாதுதான்டா, கொஞ்சமாவது அறிவு இருக்கணும்ல. இது எடுத்துட்டு வரியாடா? சோம்பேறா. சோம்பா? டேய் இதான் அதான் மூந்து பாரு. சரி இப்போ இதெல்லாம் கரெக்டா போட்டாச்சுல. மையம் என்ன சொல்லுச்சு? தண்ணி போட்டு காய்ச்ச சொல்லுச்சு. அப்ப இதை காய்ச்சற மாதிரி பாத்திரத்தை எடுங்கடா. பாத்திரம். பாத்திரமா? எப்படி? நம்ம என்ன சாராயமாடா காய்ச்ச போறோம்? மையமாக்கு கசாயம் காய்ச்ச போறோம்டா. கொஞ்சம் சின்னதாடுறா. லூசுடா இவன். இரு. ஓ சாரிடா பார்த்தா. இதுடா. காய்ச்சனதுக்கு குடிக்கிறதுடா. ஐயோ என்னடா பனியார சட்டிலாம் எடுத்துட்டு வரீங்க? போடா. இல்லடா இதுல ஊத்தி குடிக்க. போடா போடா தள்ளு, நானே தேடி எடுக்கிறேன். கண்ணு போயிருச்சா? பார்த்தா டேய் என்னடா? டேய் நம்ம தான்டா. அப்படியே தூக்கிட்டு போய் பஜ்ஜியா போட்டுருவோமா? பார்த்தா இவனை தூக்கி அப்படியே குளுக்குங்கடா. கசாயம் செய்யறேன்னு போனானுங்க, இம்மா நேரம் ஆச்சு. டேய் கசாயம் தான் வைக்கிறானுங்களா, என்ன பண்றானுங்க தெரியல. ஐயோ இதுதான் நானே பண்ணிக்கிறேன். டேய் பிரபா. டேய் கசாயத்தை வைங்கடா. வாங்கடா. முதல்ல கசாயத்தை வைங்கடா. இதோ இருக்கு பாரு. டேய் என்னடா பண்ற? டேய் மையமா. ஐயோ ஐயோ ஏய் ஏய் என்னங்கடா? பிரபா பாருமா. நான் தான் ஊத்துமா பிரபாமா. மெய்சு நான் தான் பார்த்தா. இவங்களாம் உன் பிள்ளைங்க தான். டேய் பாவிங்களா, ஏன்டா சமையல் கட்டை இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களாடா? இதுதான் வாணான. ஏய் இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாகுதாடா? இப்படிதான் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டப்பவே வந்து தொலைச்சிருப்பேன். இல்லம்மா ஏன்டா? என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க? ஐயோ இதெல்லாம் சுத்தம் பண்ணவே 2 நாள் ஆகும் போலகுதே. இதெல்லாம் இனிமே சரிப்பட்டு வராது. உங்களுக்குலாம் என்னால வேலை செஞ்சுன்னு இருக்க முடியாது. மருமவன் ஒருத்தி வந்தாதான் இந்த வீடு விளங்கும். சரியான ஆளுமையமா நீ. டேய் பிரபா, நீ என்ன சொல்லினாலும் சரி, கூடி சீக்கிரம் உனக்கு கண்ணாலம் கட்டி வைக்கிறது தான். அப்பதான் என்னால ரெஸ்ட் எடுக்க முடியும்ப்பா. நான் ஒத்துக்க மாட்டேன். மையமா அவன் தான் கல்யாணம் வேணான்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அதான் நான் இருக்கேன்ல. எனக்கு கல்யாணம் பண்ணாலும் உனக்கு பாரம் குறையும்ல. உனக்கு பாரம் குறைஞ்சிரும்டா, அப்பாலிக்கு அந்த பொண்ணுக்கு பாரம் ஏறிப்படும்ல. கரெக்டா சொன்னமா. ஏய் மைமா போதும், ரொம்ப பேசாத. உனக்கு கசாயம் ரெடி பண்ணிட்டோம். இத குடி. காய்ச்சல்லாம் பறந்துரும். ஐயோ பாவமே, புள்ளைங்களை நான் தப்பா பேசிக்கினேன்னு எப்படிடா செஞ்சீங்க? நீ சொல்றது எதுவுமே மிஸ் ஆகுது. கரெக்ட்டா இருக்கும். 16 வகையான மூலிகை இருக்கு. ஐயோ
தெரியாம திட்டிட்டேன் பிள்ளைங்கள. குடிச்சோன்னு காய்ச்சல் பறந்துரும். சரிடா இருங்கடா. என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ இன்னும் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க உங்களை? ஓடுடா. டேய், நான் ஆஸ்பத்திரிக்கே வந்திருப்பேன் போலகுது. இன்னாங்கடா டேய். சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ணு. ரஞ்சனி நீ வரணும், நீ வரணும் ரஞ்சனி. உன்னை வர வைப்பேன். இதுக்கு மேல என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? உங்க அப்பாவோட வீடியோவை காட்டியும் உனக்கு என் மேல பயம் இல்லைல்ல? உனக்கு பயம்னா என்ன, கமலேஷ்னா யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? இன்னைக்கு தெரியும் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். உன்னை போய் எப்படா ரஞ்சனை லவ் பண்ணா? அப்படி என்னடா என்கிட்ட இல்லாத உன்கிட்ட இருக்கு? உன்னை பார்க்க பார்க்க ஆத்திரமா வருது. உன்னை அப்படியே கொல்லணும் போல இருக்குடா. சார் என்ன விஷயம் சொல்லு. சார் அது வந்து உங்க கேபின்ல பார்த்தேன். நீங்க அங்க இல்ல. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களை தேடி வந்தேன். இத சொல்லதான் இங்க வந்தியா? வந்த விஷயத்த சொல்லு. சார் அது வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் நான் செக் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன் சார். என்ன சீனோ, அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இனிமே தானே உனக்கு வேலையா ஆரம்பிக்க போகுது. டெய்லி டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்றீங்க. இன்னைக்கோ ஒரு நாள் தானே, அதனால வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். சார் உங்க சீட்ல போய் இப்போ உட்காருங்க. தேவைப்படும் போது நான் கூப்பிடுறேன். போங்க. சார் அது வந்து எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு திவசம். போய் சாமி கும்பிடணும். அதனால தான். அப்படியா? அப்போ ஒன்று பண்ணு. இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு நீ கிளம்பு. ம்? சார் அது வந்து அதான் சொல்றேன்ல, மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பு. ம்? போ. சீனு, ஒரு 15 மினிட்ஸ்ல மீட்டிங் இருக்கும்னு முக்கியமான ஸ்டாஃப்ஸ் அப்புறம் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடு.